பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் வாள்களுடன் இளைஞர்கள் கைது. பெண்ணை காட்டி வைத்து தாக்கிய அதிகாரிகள், நடந்தது என்ன? மாணவர்களை தாக்கிய தனியார் வகுப்பு ஆசிரியருக்கு வெளிநாடு செல்ல தடை. 2025ஆம் ஆண்டுக்கான அனைத்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதற்கமைய முதலாம் தவணைக்காக பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 14ஆம் திகதியுடன் நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதலாம் தவணைக்கான 2ஆம் கட்டம் பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகளுக்காக ஏப்ரல் 1ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை மீண்டும் திறக்கப்படும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் 3 இளைஞர்கள் வாள்கள் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோக்கவில் பகுதியில் கடந்த 3ஆம் திகதி இளைஞர் ஒருவர் மீது மேற்கொள்ளப்பட்ட வாழ்வெட்டில் இளைஞரின் கைவிரல் துண்டாடப்பட்டது. குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த போலீசார் 3 இளைஞர்களை நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இளைஞர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர்களிடமிருந்து ஹெரோயின் போதைப் பொருள், 3 கஜேந்திரா வாள்கள் உள்ளிட்ட 7 வாள்கள், 2 அதிநவீன மோட்டார் சைக்கிள்கள் என்பவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட மூவரையும் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தை தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சிலாபம் பங்கதனிய பகுதியில் வியாபாரம் செய்து வந்த பெண்ணொருவரை மரத்தில் கட்டி வைத்து கூட்டுறவு அதிகாரிகள் தாக்குதல் நடாத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்டவர் 3 பிள்ளைகளின் தாய் எனவும் அவர் தற்போது சிகிச்சைக்காக சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனவும் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, குறித்த பெண் பங்கதனிய சந்தியில் உள்ள ஒரு தனியார் கட்டிடத்துக்கு பின்னால் ஒரு சமையலறையை கட்டி பல ஆண்டுகளாக சிறு வியாபாரத்தை நடத்தி வந்துள்ளார். அந்த கட்டிடம் சமீபத்தில் சிலாபம் பல்வேறு சேவைகள் கூட்டுறவு சங்கத்தால் வாங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. கூட்டுறவு கட்டிடத்துடன் கூடிய நிலத்தை வாங்கிய போதிலும் பெண் தனது வியாபார இடத்தை விட்டு நகரவில்லை. இந்த விடயம் தொடர்பான கலந்துரையாடலை தொடர்ந்து சிலாபம் பல்வேறு சேவைகள் கூட்டுறவு சங்கத்தின் பொது மேலாளர் மற்றும் பிற ஊழியர்கள் குழு சம்பவ இடத்துக்கு சென்று பெண்ணை ஒரு கம்பத்தில் காட்டி வைத்து தாக்கியதாக கூறப்படுகின்றது. அதேவேளை கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான நிலத்தை வலுக்கட்டாயமாக கையகப்படுத்த பெண் முயற்சித்ததாகவும் எந்த தாக்குதலும் நடக்கவில்லை என சிலாபம் பல்வேறு சேவைகள் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் சரத் விஜயசிங்க கூறியுள்ளார். தனது பிரத்யேக வகுப்புகளுக்கு சென்ற மாணவர்களை தாக்கிய தனியார் வகுப்பு ஆசிரியரின் விசாரணைக்கு உதவ விரும்பும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இருந்தால் தெரிவிக்குமாறு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. 1929 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அறிவிக்க முடியும் என அதிகார சபை தெரிவித்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியருக்கு வெளிநாட்டு பயண தடையும் நேற்று விதிக்கப்பட்டது. குறித்த ஆசிரியர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனிப்பட்ட விடயம் தொடர்பில் வெளிநாடு சென்றுள்ளதாகவும் எதிர்வரும் 19ஆம் தேதி அதிகார சபை முன் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்றும் சட்டத்தரணி ஒருவர் தெரிவித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையிலும் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் ஈடுபட்டுள்ளனர். யாழ் போதனா வைத்தியசாலையின் அவசர வைத்திய சேவைகள் தவிர்ந்த ஏனைய சேவைகள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருந்தது. இதனால் சேவையை பெற வந்த நோயாளிகள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் பெண் மருத்துவர் ஒருவர் காத்திமுனையில் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை 8 மணி முதல் 24 மணி நேர நாடு தழுவிய பணிப்புறக்கணிப்பை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் சங்கம் என்பன முன்னெடுத்து வருகின்றது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாடளாவிய ரீதியில் அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்துள்ளது. அதன்படி இன்று காலை 8 மணி முதல் 24 மணித்தியால அடையாள பணிப்புறக்கணிப்பினை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. நேற்று பிற்பகல் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் நிர்வாக குழு நடாத்திய கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் மும்பையில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்த விமானத்தில் பயணித்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழர் ஒருவர் இன்று காலை கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாணம் நைனாதீவை சேர்ந்தவரும் தற்போது ஸ்வீடன் நாட்டில் வசிப்பவருமான 65 வயதுடையவரே கைது செய்யப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. இவர் இரட்டை குடியுரிமை கொண்டவர் என தெரிவிக்கப்படுகின்றது.
குறித்த நபர் அதிக மது போதையில் சக பயணிகளிடம் மோசமாக நடந்து கொண்டதுடன் விமான பணிப்பெண்களிடமும் பாலியல் சேட்டையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக விமானிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை தரையிறங்கியதும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் விமான நிலைய காவல்துறையினருடன் சேர்ந்து வந்து பயணியை கைது செய்தனர். மேலும் பயணியை மருத்துவ பரிசோதனைக்காக காவல்துறையினர் பரிந்துரைத்துள்ளனர். அங்கு அவர் மது அருந்தியது உறுதி செய்யப்பட்டது. அதன்படி அவர் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.